கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் அடியேன் வாழ்த்துகிறேன். ஆமென். நம்ம அதிகால ஆராதனையில் வேதாகமத்தில் இருக்கிற மரங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். தாவரங்கள், வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற தாவரங்கள் 154 தாவரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாவரங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்று நம்ம கவனித்தோம். இன்றைக்கு காட்டு புல்லை குறித்து தியானிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26 30 வரைக்கும் வாசிக்க முடியுமா? மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26 30 வரைக்கும் வாசிக்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, பூக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். 30ஆம் வசனத்துல சொல்றாரு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கர்த்தர் சொல்றார். சரி, இந்த காட்டு புல்லை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்து பிற்பாடு வேதத்திலிருந்து மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26 30 வரைக்கும் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று தியானித்து ஒரு 3 புல்லை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கவனமாக கேளுங்க. முதலாவது காரியம் காட்டுப்புல். காட்டுப்புல் என்பது மனிதர்களால் வளர்க்கப்படாம இயற்கையாகவே அது வளரக்கூடிய, தேவனுடைய படைப்பினால அங்கங்கே இயற்கையாகவே வளரக்கூடியது. இந்த காட்டுப்புல் எந்த இடத்துல அதிகமாய் வளரும் என்று சொன்னால் தோட்டத்தின் ஓரத்திலும் தோட்டத்திலும் ஈரமான நிலங்களில்னா இந்த காட்டுப்புல் வளரும். இது விவசாயிகளால என்னவாய் காட்டுப்புல் கருதப்படுதுன்னா களைகளாக கருதப்படுது. இதை பிடுங்கி என்ன பண்ண தூரம் எரிஞ்சிடுவாங்க. அப்பேற்பட்டது தான் இது காட்டுப்புல். திரும்ப சொல்றேன், மனிதர்களால் வளர்க்கப்படாமல் தேவன் படைத்த ஒன்றில் ஒன்று எது? காட்டுப்புல். இது மனுஷன் வளர்க்கிற இயற்கையாகவே அங்கங்கே நம்ம தேவனுடைய படைப்பினால வளர்கிறது. அது மாத்திரமல்ல, இது எந்த இடத்துல வளரும்னா தோட்டத்திலும் தோட்டத்தின் ஓரங்களிலும் வளரும். இது அதிக ஈரமான இடங்களிலே நிலங்களில் வளரக்கூடியது தான் இந்த காட்டுப்புல். தேவ பிள்ளைகளே, இது மனுஷனால விவசாயியால இந்த காட்டுப்புல் என்னவா கருதப்படுகிறது என்று சொன்னா களைகளாக கருதப்படுகிறது. களைகள் என்ன பண்ணுவாங்க? அவங்க பிடுங்கி தூரம் எரிஞ்சிடுவாங்க, இல்லை அடுப்பில் போட்டுவாங்க, இல்லை சுட்டெரித்திடுவார்கள் என்று நாம் வேதத்தில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். சரி, ஒன்றுக்கும் கவலைப்படாது இருக்க வார்த்தைகளில் ஒன்றை தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா காட்டுப்புல்ல பாருன்றார். நீங்க 25ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்பீர்கள்னா, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாயத்து பறவைகளிலும் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைகளை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தது அல்லவா? தேவ பிள்ளைகளே, இதுக்கு மேல பரலோக பொக்கிஷங்களை கர்த்தர் பேசி கொண்டு வரும்போது பூமியில நீங்க ஒன்றும் சேர்த்து வைக்காதுங்க, பரலோகத்துல சேர்த்து வைங்க உங்க பொக்கிஷங்களே. பூமியில திருடன் இருக்கிறான், நீங்க கண்ணு வைக்கிற நேரத்துல அவன் திருடுகிறவனா இருக்கிறான். உங்களுக்கு செல்வங்களும் பொக்கிஷங்களும் பரலோகத்துல சேர்த்து வையுங்கள் என்று சொல்றார். அதனால பூமியில ஒன்றும் சேர்த்து வைக்க கூடாதா? வைக்கணும். ஏனென்று சொன்னா நீதிமொழிகளை சாலமோன் சொல்லுகிறாரு, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம்? சேர்த்து வைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை சேர்த்து வைக்க கூடாதுன்னு சொல்ல, அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டு கவலைப்பட்டு இருக்காத என்றார். அது மாத்திரம் இல்ல, கவலைப்படாத இருப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளில ஒன்று
இந்த காட்டுப்புல்ல குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஆமென். கவனிப்போம். இது எதுக்காக கவலைப்படக்கூடாது என்று எல்லாத்தையும் பேசிக்கிட்டு காட்டுப்புல்லு, பறவை, ஆகாயத்து பறவை, லீலி புஷ்பம் இதைகளெல்லாம் கர்த்தர் ஒப்பிட்டு பேசுறாருன்னா, இயற்கை எல்லாம் யாரை சார்ந்துக்குன்னா கர்த்தரை சார்ந்துக்கிறான். ஆனா மனுஷன் தான் பலத்தையும் தான் கையின் இருப்பையும் மனுஷாலையும் தான் சொத்து பலன்களை சார்ந்துக்குன்னு இருக்கிறதுனால அது ஒன்றுத்துக்கும் உதவாது. இயற்கை எதை சார்ந்துக்குது? தேவனை சார்ந்துக்குது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பிழைப்பூட்டுவாரா என்று காலையில எழுந்து கர்த்தர் அண்ணாந்து பார்த்து துதிக்கிறது என்று கர்த்தர் இதுல பேசி கொண்டு வருகிறார். ஆமே. அப்போ கவலைப்படாது இருங்க என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளில் ஒன்றுதான் காட்டு புல்ல நீங்க என்ன பண்ணுங்க, கவனித்து பாருங்கன்றார். அது தற்காலிகமான ஒன்று. தேவன் தற்காலிகமான ஒன்று எது? காட்டுப்புல். தேவ பிள்ளைகளே, மனுஷனாகிய நமக்குள்ள தற்காலிகமான ஒன்றை கர்த்தர் வைக்கிற நித்தியமான ஒன்று ஆத்துமாவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமே. கவனிக்கலாம். நம்ம சரீரம் தற்காலிகமானதாய் காணப்பட்டாலும் நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரத்துக்குள்ள குடியிருக்கிற ரெண்டு குடியிருக்கு. ஒன்று ஆவி உயிர், இன்னொன்று ஆத்துமா உள்ளான மனுஷன். இதுக்கு அழிவே கிடையாது. இதுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. இது நித்தியமானது. ஆத்துமா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும், அல்லது நித்திய அக்கினி என்ன பண்ண சுதந்திரிக்கும். அதுக்கு அழிவே கிடையாது. தற்காலிகமான படைப்பா இருக்கிற இந்த காட்டுப்புள்ள தேவனவனா கவனிப்பு நபனா அழிக்கிறான். தற்காலிகமானது. அது மனுஷனால கலைகளால கருதப்படுகிறது, தூக்கி எரிக்கப்படுது, அது வீசப்படுகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது மேல கவனிப்பு அளிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம நிச்சயமா நம்மளை கவனித்துக் கொள்வாரு. ஆகவே விசுவாசத்துல உறுதியா இருங்கள் என்று சொல்லுகிறார். உடைக்காகவும் உணவுக்காகவும் ஏன் கவலைப்படுற? அது தற்காலிகமானது. மேலேயே கர்த்தருடைய கவனிப்பு இருக்குமானா, கவனம் அளிப்பாரானா, அதை உடுத்தி வைப்பாரானா, அதை போஷிப்பாரானா, அதிக தேவ பிள்ளைகளா இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கவனமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசத்துல என்ன பண்ணுங்க, உறுதியா இருங்க. என்னை கவனிக்கல, என்னை போஷிக்கல, நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளை மறுநாள் நடக்குமோ என்று சொல்லி எதுக்குமே கவலைப்படாதன்றார். நாளை தினத்தை குறித்து நாளைக்கு அது கவலைப்படும், நாளைக்கு அது கவலைப்படும். நீ அதுக்காக கவலைப்படாத, தேவனை மட்டும் சார்ந்துன்னு விசுவாசத்துல உறுதியா இரு என்று கர்த்தர் பேசுகிறார். ஆமே. கவனிக்கலாம். 26ஆம் வசனத்துல பறவைகள், காகங்கள் தேவனை மட்டும்தான் நம்பிக்கைன்னு இருக்குதுன்னு சொல்றார். 27ஆம் வசனத்துல கவலைப்படுகிறதுனால உங்களில ஒருவன் தன் சரீர அளவோடு ஒரு முழம் கூட்ட முடியுமான்னு என்று கேட்கிறார். 6:27 மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல கவலை வியாதிக்கு துவக்கம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, கவலைப்பட்டன்னு வச்சுங்களேன், சுகர் வரும், ப்ரெஷர் வரும், அல்சர் வரும், குடல் புண்ணு வரும். எல்லா வியாதிக்கும் அஸ்திபாரமே எதுன்னா கவலை தான் இருக்குது. அதனால்தான் சாலமோனை தாவீதை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் என்றார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்லுகிறார், அவர் உன்னை விசாரிக்கிறவரானபடியா உன் கவலையெல்லாம் என்ன பண்ணு, அவர் மேல வையன்னு சொல்றார். தற்காலிகமான ஒன்று மேலே கர்த்தர் கவனத்தை அளிப்பார்னா, நித்திய படைப்புகளா இருக்கிற நம்முடைய ஆத்துமாவுக்கும் அவர் சாயலா இருக்கிற நம்ம மேல கர்த்தர் அதிக அக்கறை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால கவலை வியாதிக்கு என்ன வருது? துவக்கம், அஸ்திபாரமா இருக்குது. அதனால ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத. உன் சரீரத்துல ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. 28ஆம் வசனத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க. 28ஆம் வசனம், உணவுக்காகவும் நீங்க கவலைப்படுகிறது என்ன கேட்கிறாரு? உணவுக்காக, உடைக்காகவா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன பாருங்க. சிலர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வினா, உடைக்காக நீங்க கவலைப்படுகிறது. சில இடங்கள்ல செல்வதற்கு உடை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க. திருமணமா, நான் புது துணி கட்டின்னு தான் போவேன், அதனால எனக்கு என்ன இல்லை, புது துணி இல்லை, அதனால அங்கே போக மாட்டேன். கிறிஸ்மஸ் ஆராதனையா, உயிர்த்தெழுந்த ஆராதனையா, இல்லை நியூ இயர் ஆராதனையா, எனக்கு புது துணி இல்லை, அதனால நான் சபைக்கு போக மாட்டேன். இது போல கவலை உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறேன்.
சில இடத்துக்கு போகிறதுக்கு சில உடைகள் இருந்தால் தான் போவாங்க, புது உடை இருந்தால் தான் போவாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டான உடை இருந்தால் தான் போவாங்க. அப்படின்னு வீட்டில் சண்டை வலிச்சிக்கின்னு போகாமல் என்ன பண்ணால் தடை செய்வாங்க. தேவ பிள்ளைகளே, காட்டுப்புல் இயற்கை, காட்டுப்புல் மற்றும் பறவைகள் இயற்கை எல்லாமே தேவனை மட்டும்தான் சார்ந்து இருக்குதுன்னு சொல்றார். அல்லேலூயா. வாசிங்களேன், 28 வாசிங்கம்மா. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. காட்டுப்புல்ல கவனித்து பாரு. ஏன் கவலைப்பாரு? காட்டுப்புல்ல கவனித்து பாரு. அது விதைக்குதா, அது அறுக்குதா, களஞ்சியத்துல கொண்டு வந்து சேர்க்குதா? அது மாத்திரம் இல்ல, 28ஆம் வசனத்தை குறிப்பா என்ன சொல்றாருன்னா, காட்டு புஷ்பத்தை வளர்கிறத கவனித்து பாருங்க, அது உழைக்கிறதா? தனக்கு தண்ணி வேணும்னு சொல்லி ஆழமா பள்ளம் எடுத்து அதுக்கு நேராக வேற விடுது இல்லை, பிற்பாடு அது நூற்கிறதும் இல்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால அது எல்லாம் எதை சார்ந்துன்னு இருக்குது? காட்டு புல்லு, பறவைகள், காகங்கள்லாம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். கவலைப்படுதல் பாவம். வேற மூலமொழியில சொல்லப்படுது, கவலைப்படுகிறது பாவம். அக்கறைப்படுவாங்க சிலர். என் புள்ள இப்படி இருக்குது, சபை இப்படி இருக்குது, அந்த அக்கறை இருக்கணும், அது கவலையா மாறக்கூடாதுன்றார். ஆமாங்க, அக்கறை இருக்கணும். இப்படி ஆயிடுச்சு, ஜபத்துல வை, கர்த்தர் மாற்றுவார். ஆனா அந்த அக்கறை என்னவா ஆயிடக்கூடாது பாருங்க. கவலை ஆகுமானா உன் வாழ்நாள் குறைஞ்சிடும்னு சொல்றார். அக்கறைப்படலாம், கவலைப்படக்கூடாது, வாழ்நாள் குறைஞ்சிடும் என்று சொல்றார். மனிதன் தன்னுடைய சுயத்தை மட்டும்தான், பிறருடைய பலத்துல மட்டும்தான் நிற்கிறான். ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு, நீ யாரை சார்ந்துக்கோ? கர்த்தரை சார்ந்துக்கோ. ஆகவேதான் அவனுக்கு வேதனைன்றார். திரும்ப சொல்றேன், மனிதன் மாத்திரம்தான் தன் சுயத்தை மட்டும் அல்லது பிறருடைய பலத்தை சார்ந்து நிற்கிறதுனால 29:30 என்ன சொல்றாரு பாருங்க. 29:30 சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசியே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்திவிட்டால் உங்களுக்கு உடுத்திவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சரி, உலக பொருட்களுக்காக கவலைப்படாதே. காரணம்னா 32ஆம் வசனம், நான் திரும்ப அந்த வசனத்துக்கு வரேன். 32ஆம் வசனம் பாருங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பாருங்க, உலக பொருட்களுக்காக கவலைப்படாத. அஞ்ஞானிகள் உலக பொருட்களுக்காக கவலைப்படுறாங்க. இந்த பொருள் உனக்கு வேண்டும் என்பதை யார் அறிந்து வைத்திருக்கிறாரா? பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ தேவன் பறவைகளை போஷிப்பது போல மலர்களையும் கர்த்தனவனா உடுத்தி வைக்கிறார். அதுக்கு கலரை யாரு உடுத்தி வைக்கிறார்னா கர்த்தர் மட்டும்தாங்க உடுத்தி வைக்கிறாரு. ஆகவேதான் பாருங்க 29ஆம் வசனத்துல, என்றாலும் சாலமோன் முதலால் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போல ஆகிலும் உடுத்துகிறது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்றை ஆகிலும் அவைகளை போல உடுத்துகிறது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது காட்டு புஷ்பங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்குது, காட்டு புஷ்பங்கள் இல்லை. சாலமோனுக்கு சொல்றாரு இல்லையா, இது காட்டு புல்லை குறித்து சொல்ல. நீங்க 28ஆம் வசனம் இங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். ரெண்டுத்தையும் அதுக்கு ஒப்பிட்டு பேசிக்காதீங்க. 28ஆம் வசனம் பாருங்க. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் இங்க காட்டு புஷ்பம் என்று சொல்லப்படுகிறது இல்லையா, லீலி மலரை குறித்து சொல்றார். இது காடுகள்ல வனாந்தரங்கள்ல வளரக்கூடிய லீலி மலரை குறித்து தான் இந்த இடத்துல சொல்றாரு. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்துகிறது இல்லை என்று உங்களுக்கு உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளை கவனிக்கலாம். இங்க சொல்லப்பட்டிருக்கிற காட்டு புஷ்பம், அது எதை சொல்றாரு? லீலி மலரை குறித்து சொல்லுகிறார்.
லீலி மலரு வனாந்தரம் காடுகள்ல வளரக்கூடிய ஒரு மலர். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவே மிக செல்வந்தனாகிய சாலமோன். திரும்ப சொல்றேன், தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாக இருந்த மிக மிக செல்வந்தனாகிய சாலமோன் ராஜா கூட காட்டுப்புல் அல்லது லீலி மலர், காடுகளில வளர்கிற லீலி மலர் கலரின் அளவாகிலும், அந்த மலருடைய கலரின் அளவாகிலும் அது போல ஆடை அணிந்தது இல்லை என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு யாருக்கு உடுத்தி வைக்கிறாராம்? காட்டு புஷ்பங்களுக்கும் காட்டு புல்லுக்கும் கலைகளுக்கும் கத்தனவன உடுத்தி வைக்கிறாராம். ஆமென், அல்லேலூயா. அதனால எதுக்கு கவலைப்படக்கூடாது? கவனிக்க, உடைக்காக, உணவுக்காக, எதுக்காகவும் நீங்க கவலைப்படாதீங்க என்று கத்தனப்பன சொல்றார். காட்டுப்புல் இன்று இருந்து நாளில் என்ன பண்றான்? அடுப்புல எரிக்கப்பட, அது தற்காலிகமானது என்று சொல்றார். விசுவாசிகளாகிய நாம இயேசு கவலைப்படுகிறதுனா கடிந்து கொள்ளுகிறார். காரணம் என்னன்னா, முதலாவது நீங்க எதை தேன்னா அவைகள் எல்லாம் கூட கொடுத்துருவாருன்னா 33 வாசித்து பாருன்னு சொல்லப்பட்டு இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு எதையும் குறித்தும் கவலை அக்கறை இருக்குதா? வாங்க கவனிங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், சபை வளரணும், நீங்க ஆஸ்வதிக்கப்படணும், தரிசனம் நிறைவேறணும், கவலைப்பட்டு இருக்க தேவை. இப்படி ஆயிடுச்சு, அப்படி பண்ணிட்டாங்களே, நான் எதிர்பார்க்கல, இப்படி உட்காருவேன்னு சொல்லி நினைக்காது. உனக்கு பின்னாடி இருக்கும், உனக்கு முன்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி துக்கப்படாது. அக்கறைப்பட்டு, ஆண்டவரே நான் இப்படி இருக்கணும்னு நான் நினைச்சேன்பா, எனக்கு தரிசனம் கொடுத்தீங்க, நான் அப்படி இருப்பேன்னு நினைச்சேன், ஆனால் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அக்கறைப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை தேட ஆரம்பிங்க. ஆமாங்க, அதுக்காக கவலைப்பட்டு உக்காஞ்சிடாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்க, அதெல்லாம் கர்த்தர் உனக்கு கூட கொடுத்துருவார். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணணும்? முதலாவது தேடணும். காலையில் எழுந்த உடனே செல்லை எடுத்துக்கிறது, என்னன்னா யார் யார் வாட்ஸ்அப் அனுப்பிச்சிக்கிறாங்க, இல்லை கண்ட கண்ட படத்தை பார்க்கறது, இல்லைன்னா பேலன்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் கவனம் செலுத்தணும். காலையில் எழுந்த உடனே உங்களை சுத்திகரித்து தேவ சமூகத்தில் உட்காரணும். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடுவீங்களா, நீங்கள் அக்கறைப்படுத்த காட்டிடும். இதை தான் மார்த்தாள் மரியாள் சொல்கிறாங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்து இருப்பீரான என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். அப்போ எங்களை காட்டிலும் என் சகோதரன் மேலே என்ன உள்ளவர்? அதிக அக்கறை உள்ளவர். ஆண்டவரே, நீர் இருந்திருப்பீரானா என் சகோதரனுக்கு இந்த நிலைமை என்ன பண்ணியிருக்காது, வந்திருக்காது. கர்த்தர் அதிக அக்கறை உள்ளவராக இருந்ததுனால தான் கவனிங்க, போயிட்டு நாரி போன சரீரத்தை கர்த்தர் எழுப்பி கொடுக்கிறார். ஆமே. சரி, புல்லுலேருந்து ஒரு 3 காரியத்தை உங்களோட பேசும்படியாக விரும்புகிறேன். கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்கலாமா? சங்கீதம் 129 கொஞ்சம் எடுத்துக்கலாம். 129 சங்கீதம் 129 6ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 129 6. கவனிங்க, வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பா இருக்கிறார்கள், அது வளரும் உலர்ந்து போகும். தேவ பிள்ளைகளே, இங்க யாரை குறித்து சொல்றாருன்னா, சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவார்கள். இது இந்த சங்கீதம் எப்போ பாடப்பட்டதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து வந்து தேவாலயம் கட்டி வருஷம் முடிஞ்சிச்சு. அடுத்த வருஷம் நினைவு கூறுதலாக பாடப்பட்ட ஒரு சங்கீதம்னா 129ஆம் சங்கீதம். ஆண்டு விழாவில் செர்பாவில் கட்டின தேவாலயத்தின் ஆண்டு விழாவுக்கு நினைவு கூறுதலாக பாருங்க. என் சிறு வயது தொடங்கி அநேக தடவை என்னை நெருக்கினாங்க. இது எங்கேருந்து? ஆதி ஆகமத்திலேருந்து பேசுகிறாங்க. சிறு வயது ஈசாக்குக்கே வரணும். ஈசாக்கு சிறு வயதுலேருந்து யாரால நெருக்கப்பட்டார் சொல்லுங்களேன்? இஸ்மவேலால் என்ன பண்ண நெருக்கப்பட்டார். சிறு வயது தொடங்கி அநேக தரம் நெருக்கினார்கள். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் நெருக்கும், என்னை மேற்கொள்ளாமல் போறார்கள் சொல்லிட்டு கவனிக்கலாம். உழுகிறவர்கள் என் முதுகில் மேல் உழுது தங்கள் படைச்சாலைகள் என்ன பண்ணாங்களாம், நீளமாக்கினாங்க. பாபிலோன் சிறையிருப்புக்கு போகும்போது யாரெல்லாம் நேபுகாத்நேச்சாருடைய பட்டயத்துக்கு பயந்தாங்களோ
அவங்கெல்லாம் கை கட்டின்னு போய் ஒரு ஓரமாக நின்னாங்க. சில யூத ஜனங்க வைராக்கியமாக இருந்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியில் நான் மறிப்பேனா, என் பிதாக்களோடு போய் நான் சேர்ந்துருவேன்னு சொல்லி போகாதவங்களை என்ன பண்ணான்னா, பாபிலோன் சிறையிருப்புக்கு போகாதவங்களை வரிசையாக மேல் சாட்டியை அவுத்துட்டு படுக்க வச்சோம். நீளமான கத்தி எடுத்துன்னு குதிரை எடுத்து குதிரையில் போய் முதுகை கீறிக்கினே போனான். இதுதான் சொல்லப்படும், உழுதுகிறவர்கள் தங்கள் முதுகில் மேல் உழுது தங்கள் படைச்சால்கள் என்ன பண்ணாங்க, நீளமாக்கின கர்த்தரோ நீதி உள்ளவர், துன்மார்க்குடைய கயிறுகளை அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. சீயோனை பகைக்கிற யாவரும் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்கள். வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பா இருக்கிறார்கள், அது வளரும் முன் உலர்ந்து போவோம். தேவ பிள்ளைகளை, உன்னி என்னை கர்த்தர் சீயோன் என்று சொல்லுகிறார். சீயோன் பர்வதத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிற சீயோனு நம்ம தான், சபையை தான் கர்த்தர் சீயோன் என்று சொல்லுகிறார். சீயோனை பகைக்கிற, உன்னை பகைக்கிற, உன் ஊழியத்தை பகைக்கிற, பிள்ளைகளை பகைக்கிற, உன்னை வஞ்சித்து ஏமாத்து நினைக்கும்படியா போராடுகிற அவனை வீட்டின் மேல் முளைக்கிற புல்லுக்கு கர்த்தனவனை ஒப்பா வைக்கிறாராம். இப்போதான் அங்கங்க ஷீட்டு போட்டுறாங்க. அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூரை வீடு கட்டி மேலே நெல் பயிர் அறுவடை செய்து அந்த வைக்கோலை நம்மனா மேலே போடுவாங்க. கொஞ்சம் மழை வந்ததுன்னு வச்சுங்களேன், அங்கங்கே கொஞ்சம் நஞ்சம் நெல் ஒட்டின்னு இருக்கிறது அங்கங்கே பச்சை பசேல்னு அழகாக முளைச்சிருக்கும். அதனால அறுக்கிறவர் தன் கைகளையும் அரிக்கட்டுகளினால தன் மடியை நிரப்புவதில்லை. அதனால் முளைது, அதனால் கதிர் விட்டு நெல் பயிராக கொடுக்குது, மடியை நிரப்பது இல்லை. அது கொஞ்சம் மழை இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் துளுர்த்து காணப்படும். வெயில் ஏறினோடனே அது இல்லாத போயிடும். அதை தான் சொல்கிறார், வீட்டின் மேல் முளைக்கிற புல்லுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒப்பா இருக்காங்க. அது பலன் கொடுப்பதற்கு முன்பதாக உன்னை பகைத்து உன்னை என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவன் காரியம் நிறைவேறுவதற்கு முன்பதாக அவன் இருக்க மாட்டான் என்று கர்த்தர் சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, முதலாவது காரியம், உன்னை பகைக்கிறவனை கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார்னா வீட்டின் மேல் முளைக்கிற புல்லுக்கு கர்த்தர் ஒப்பிடுகிறார். ரெண்டாவது தேவ பிள்ளைகளை கவனிங்க, நம்முடைய நாட்களை குறித்து தாவீது பாடின கடைசி சங்கீதம், தாவீது பாடின முதல் சங்கீதம் 59ஆம் சங்கீதம் தான் முதல் சங்கீதம். கடைசியாய் பாடின சங்கீதம் 103ஆம் சங்கீதத்துல சொல்றாரு பாருங்க, மனுஷுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்குறான். வாசிங்களேன் 103:15 103:15. மேல கொஞ்சம் வாசிக்குமா, 14. இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அது மேல் வீசுகிற உடனே அது இல்லாமல் போகிறது, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எதுக்கு ஒப்பா இருக்குதுன்னா புல்லுன் பூவுக்கு ஒப்பா இருக்குதான். காற்று வீசின உடனே அந்த பூ காற்றுனால அந்த புல்லை விட்டு நம்ம தூரம் போயிடும், திரும்ப அது இருந்த இடத்துக்கு வரவே வராது. அதனால தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும் என்பதை தாவீது சொல்றேன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நீங்க கர்த்தருக்கு பயந்து இருந்தா போதும், தேவனுடைய இரக்கத்தை பெறுவீங்க. அல்லேலூயா. நம்ம யாருன்னு சொல்றாரு, நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உருவத்தை எப்படி வரைந்தார் கர்த்தர் ஆதியாகம நாட்கள்ல? மண்ணுனால செய்தார். நமக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதனால்தான் ஜீவ ஆத்துமாவும். நம்ம என்னவா இருக்கிறோம்? மண் என்று நினைவு கூறுகிறாரு. மனுஷுடைய நாட்கள் புல்லின் பூவுக்கு ஒப்பா இருக்கிறது, அது காற்று வீசுறோன்னு இல்லாம போறது, திரும்ப அது இருந்த இடத்த அந்த புல்லை அறிய போறதில்லை, விழுந்தது தான். தேவ பிள்ளைகளை, நாம் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறோம். அதனால எதை குறித்தும் பெருமை பேசிக்கணும், எனக்கு அது இருக்குது இது இருக்குது, நான் இப்படி ஆயிட்டேன் அப்படி ஆயிட்டேன், அதை குறித்து பெருமை பேசினே இருக்கக்கூடாது. நம்ம யார் என்று சொல்றாரு? மண்ணுன்னு சொல்றாரு. நீங்க கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல என் ஆண்டவருடைய இரக்கத்தை நீங்க பெறுவீங்கன்றார். ஆமென், அல்லேலூயா. சரி, அப்படியே மோசே பாடின சங்கீதத்தில் கூட நீங்க வாசித்து பாருன்னா 90ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்துல, அவர்களை வெள்ளம் போல் மாறிக்கொண்டு போகிறீர், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையில முளைக்கிற புல்லுக்கு
ஒப்பா இருக்கிறாங்கன்ற. காலையில் முளைக்கும், மாலையில் வாடி போவோன்ற. அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க எதை குறித்தும் பெருமை பாராட்டக்கூடாது. நம்முடைய உருவத்தை கண்ணாடியில் பார்த்து நான் அழகாக இருக்கிறேன், இந்த நகை போட்டுக்கிறேன், இந்த உடை உடுத்தி இருக்கிறேன், அவங்களுக்கு மேலே இருக்கிறேன் பெருமைப்பட்டுக்காத. உன் உருவம் என்னதென்று அறிந்து வைத்திருக்கிறார். இது என்னது? மண்ணு. நம்ம யாரு? மண்ணு. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். மூன்றாவது காரியம், சங்கீதம் 23:2. அவர் புல்லை போல் அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு மெய்ப்பராக இருப்பார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு இருக்குது இல்லையா? கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருப்பார்னா அவன் ஒன்றத்துக்கும் கவலைப்பட மாட்டான். தமிழ் வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, அவன் சோர்வுக்குள்ள ஆக்க மாட்டான்றார். ஆனால் கர்த்தர் நமக்கு மெய்ப்பராக இருப்பாருன்னா ஆங்கில வேதாந்தத்திலையும் மூலமொழியில் என்ன சொல்லப்படுதுன்னா, அவன் ஒன்று குறித்தும் கவலைப்பட மாட்டான்னு இருக்குது. இப்போ கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருப்பாருன்னா உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இங்கே புல் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. அதை ஆண்டவர் சொல்ல இல்லையா, தேசத்தில் குடியிருந்து எதை மேய்ந்துக்கொள், சத்தியத்தை மேய்ந்துக்கொள் என்றார். கவனிங்க, கர்த்தர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கணும். நம்ம சோர்வடையாமல் ஒன்றுத்துக்கும் கவலை அடையாமல் இருக்கணும்னா கர்த்தர் புல்லுள்ள இடங்களில் உன்னை மேய்க்கிறார். வேத வசனத்தில் உன்னை நடத்துவேன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? வேத வசனத்தின்படி நடந்தீர்கள்னா நீங்கள் ஒன்றுத்துக்கும் கவலைப்பட தேவை. ஏன்னா கர்த்தரே உங்களை பொறுப்பெடுப்பார். சரி, 3 காரியங்களை பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம்? வீட்டின் மேல் முளைக்கிற புல்லுக்கு சீயோனை பகைக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பகைக்கிறவங்க ஒப்பா இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது உனக்குள்ள நடக்கிறதுக்கு முன்னே அவங்க இருக்க மாட்டாங்கன்ற. 2வது, தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய நாட்கள் எதுக்கு ஒப்பா இருக்குது? புல்லுன் பூவுக்கு ஒப்பா இருக்குது. நம்ம மண் எதை குறித்தும் பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது. தகப்பன் இறங்குறது பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் இறங்கணும்னா தேவனுக்கு பயந்து நடக்கணும். எதை குறித்தும் பெருமைப்படக்கூடாது. 3வது, கர்த்தர் உன் மேய்ப்பராக இருப்பாருன்னா உன்னை சத்தியத்தில் தாங்க கர்த்தர் நடத்துவார். எதில் நடத்துவார்? சத்தியத்தை மேய்ந்து கொள்ள முடியாத கர்த்தர் செய்வார். சரி, செபிக்கலாமா? கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்நாளில் ஆண்டவரே, அப்பா, புல்ல குறித்து பார்க்க என் தகப்பனே, நீங்கள் பாராட்டி நம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. என் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிங்க. அது மாத்திரம் இல்லை ஆண்டவரே, அப்பா, இந்த கால வேலையில் கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம், யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது காரம் இருக்கட்டும், வயநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே கர்த்தருடைய பரிசுத்த நாம் சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல வன்மராது.